ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ப்ரூச் ஒர்க்கு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ளவுஸில், சுடிதார் டாப்பில், பட்டு பாவாடை சட்டையில் எங்கே உங்களுக்கு வந்து வேணுமோ கன்வென்ட்டாக இருக்கும், நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக் டிசைன்ஸ்லலாம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் 0.3 mmல ஒயர் வந்து எடுத்துக்கிறேன், தின் ஒயரு. இது வந்து ஸ்ட்ரிங் ஒயர்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மல் லோக்கல் கடையிலே வந்து கிடைக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இது கிராஃப்ட்ஸுக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். ரவுண்டு ஷேப்பும் இல்லாமல் ஓவல் ஷேப்பும் இல்லாத மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நான் பிங்க் கலரில் வந்து ஃப்ளவர் வேணுன்றதுனால அந்த பிங்க் கலர் கிளாத்தை எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன், எங்கெங்கே வாங்கணும், எங்கே இருக்குது அப்படின்றத. இப்போது இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லுத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா டைட்டாக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிசைன் நல்லாயிருக்கும். இல்லைனா லூஸாக இருந்துச்சுன்னா துணி உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைன் நீங்கள் கேட்ட போல் வராது. அதனால் இதை நல்லா டைட்டாக இழுத்து நம்ம முடி போடுறப்போ தான் நமக்கு டிசைன் நல்லா வரும். இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ரவுண்டாக பென்சிலோ பென்னோ அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இதை வச்சு நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ஒரு ஃப்ளவர், ரியல் ஃப்ளவர் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே. ஒரு பெட்டல் வந்து டர்ன் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், டிசைன் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பேக் நெக்கில், ப்ளவுஸ் பேக் நெக்கில் ஏதாச்சும் ப்ளெயினாக இருக்குதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க ஒரு ஹேங்கிங் மாதிரி கீழே விட்டுட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நிஜமாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு ஆரி ஒர்க்கே தேவையில்லை, அதை விடவே இது நல்லாயிருக்கும். இதோட வாஷ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் வாஷ் பண்ண தேவையில்லை, லைட்டாக வாஷ் பண்ணால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இது நார்மல் நம்ம ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாக. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரூச் ஒர்க்கே நான் சீரியஸாக போடலான்னு நினைக்கிறேன். கிளாஸ் மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக அதை நான் போடுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து ஒன்று மேலே ஒன்று பெட்டல் மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி. நான் இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஜரி த்ரெட்லேயே ரொம்ப மெலிசான ஜரி த்ரெட்டு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, முடியெலாம் சரியாக விழாது. இது ரொம்ப தின்னாக இருக்கிறது தான். இப்போ நம்ம ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் வந்து நான் வந்து இதை பேட்ச் மாதிரி ஒட்டி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சுகர் பீட்ஸு இல்லை கர்தானா எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஆண்டனா மாதிரி அந்த பீட்ஸில் வச்சு நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நான் 2 இடத்துல ஹேங் பண்ணிக்கிறேன், ஸ்டிக் பண்ணி தைச்சி ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் அங்கங்கே நிறைய வைக்கலாம், இன்னும் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீடலை அந்த இடத்துலேருந்து இந்த பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, சுகர் பீட்ஸு, அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக உள்ளே புஷ் பண்ணிக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ. இந்த ஹேங்கிங் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கவே நல்லா லக்ஸூரியஸாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போ நான் இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் ஊசிலே இன்சர்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே தள்ள போகிறேன். ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக உள்ளே புஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் நான். இது முடித்த அப்புறமா அடியில் வந்து அந்த ஹேங்கிங் இந்த கர்தானா மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே முடிக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு ரவுண்டு பெரிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக நிற்கும், இல்லைனா விழுந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய பீட்ஸை வந்து ரவுண்ட் பீட்ஸை வந்து நான் அந்த முனையில் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அது வந்து அவுறாமல் நிற்கும்.
இப்போ திருப்பி நீங்கள் எடுக்க சொல்ல அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேக் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள் பண்ணணும். அப்படியே போட்டிங்கன்னா அது அவுந்து வந்துடும். இப்படி பண்ணுறப்போ அந்த பிக் பால் வந்து ஒரு நீடில் அவுராத மாதிரி நிற்கும். ஸோ அது வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து பின்னாடி தள்ளிட்டு உள்ளே புஷ் பண்ணுங்கள். இது வந்து எல்லாத்துக்கூடயும் உள்ளே புஷ் பண்ணிங்கனாலே நீடில் உள்ளே போயிடும். ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. பால் பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் உள்ளே புல் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஒரு நாட்டு மாதிரி நிற்கும் அவுராமல். இப்போது இது உள்ளே பண்ணி முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹேங்கிங்கு நல்லா இருக்குது பார்க்கவே. இது கூடவே நான் ரன்னிங் ஸ்டோன் சும்மா ஹேங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை பண்ணிக்கலாம். மேலே வந்து கட்டானா சின்ன சின்ன ஸ்டோன்ஸு இதெல்லாம் ஒட்டியிருக்கேன். நீங்கள் இன்னும் டிசைனாக வேணும் ரன்னிங் ஸ்டோன் கூட அவுட்லைன் மாதிரி வைக்கலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். அது வந்து அந்த கிளாத் மேலேயே லைட்டாக அந்த சின்ன சைஸ் இருக்குது இல்லைங்களா ரன்னிங் ஸ்டோன்னு, அது வந்து அவுட்லைன் மாதிரி ஒட்டினீங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, டாடா பாய்.